ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். மளிகை கடைகள், ரீட்டைலர் ஷாப்புகள், அப்புறம் சின்ன சின்ன கடைகளில் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்கேயுமே அலையாமல் எப்படி லைசன்ஸ் வாங்குறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மொபைல்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிசி இல்லைன்ற மொபைல் ஏதாவது க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே தெரிகிற மஞ்சள் கலர் வெப்சைட்டில் வந்து அந்த அட்ரஸை வந்து லிங்கை வந்து யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்குங்க. இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. கீழே கிரியேட் அப்படி இருக்கான். இதில் வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கான். ஒரு சப்மிட்டடு சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டு, ரிவிட்டடு அப்ளிகேஷன் அத்தாரிட்டி இஷ்யூடு, இதில் நம்ம பார்க்க தேவையில்ல. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் லைசன்ஸ், இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கான். இதில் நம்ம தேவையில்ல. இது மேலே வந்து வந்துருங்க, லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. உங்கள் அப்ளிகேஷன் எதுவும் இன்கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். இதில் முதல்ல நம்ம வந்து டேஷ்போர்டு வந்துட்டு லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்புறம் சரண்டர் ட்ரான்ஸ்ஃபர் ரினியூவல் பண்ணுறது, இதில் லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம். அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், ரயில்வே இது கொடுத்துருப்பாங்க. ரயில்வே அப்ளை ஃபார் ஏர்போர்ட், ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி, ஆர்கானிக்கு ப்ராடக்ட், போஸ்ட் இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இதெல்லாம் அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு உங்கள் ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதில் எவ்வளவோ எக்கச்சக்கமான இதெல்லாம் வந்து வந்திருக்கும். இதில் மார்க்கெட்டிங்கா, ட்ரேடா, ரீட்டெயிலா, அப்புறம் ஃபுட் சர்வீசஸா, அப்புறம் ஜென்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸா, இப்படி இது எவ்வளவோ ஆப்ஷன் வந்து வந்திருக்கோம். இதில் வந்து நீங்கள் ஃபுட் பண்ணிக்கலாம், மேனுஃபேக்சரு, இதெல்லாம் நம்ம ட்ரேடே கொடுத்துக்கொள்வோம். நார்மலாக அந்த பழக்கடைகள், சின்ன சின்ன பலசரக்கு கடைகள், ரீட்டைல் ஷாப்பு, இதுக்கு வந்து ரீட்டைலரே கொடுத்துக்குருவோம். இதில் சப்ளையரா இல்லை மார்க்கெட்டரா, ரீட்டைலர், இதில் கீழே வந்து ரீட்டைலரே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து அடுத்த பேஜுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். இதில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், யார் பேரில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதை வந்து போட்டுக்கோங்க. ப்ரோப்ரியேட்டர் சொல்லி இதில் கொடுத்துங்க. டிசைனேஷனில் வந்து ப்ரோப்ரியேட்டர் வந்து கொடுத்துங்க. அப்புறம் அட்ரஸ், ஃபுட் பிஸ்னஸ் இஸ் லொக்கேட்டடு, எந்த இடத்துல வந்து உங்கள் கடை வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அட்ரஸ் வந்து வேறு வந்து மென்ஷன் பண்ணிக்க கரெக்டாக. அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் சொல்லியிருக்கான். இந்த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் சேம் அட்ரஸ் சேம் சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து மொபைல் நம்பர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து கொடுத்தாங்க. ஏன்னா மெயில் ஐடி வந்து அதிகமாக மெயில் அது அப்டேட் வந்து வரும். அதனால் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இயர்ஸ் ஆஃப் அப்ளை ஃபார், எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணிட்டு சொல்லியிருப்பேன், அது கொடுத்துங்க. நேம் ஆஃப் த ஃபுட் கேட்டகரி சொல்லியிருக்கேன். இதில் எக்கச்சக்கமானது இருக்கும். இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது டெய்ரி, மில்க் ப்ராடக்ட்ஸா, இல்லை மீன் எத்தனையோ வகைகள் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் வகையில் வந்து எத்தனைன்ட்டு நீங்கள் வந்து, அப்புறம் முட்டை வியாபாரம் பண்ணுறவங்களா, இல்லை பலசரக்கு கடையா, இல்லை குளிர்பான கடைகளா, இல்லை காய்கறி கடைகளா, இப்படி எத்தனையோ வகைகள் இருக்கும். அதில் எந்தெந்த வியாபாரம் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. மீன் வந்து வளர்க்குறவங்களா, மீன் வியாபாரம் செய்கிறவங்களா,
சிக்கன் ரிலேட்டான சிக்கன் வந்து இது பண்ணுறது, கோழி வளர்ப்போம், ஆட்டு இது பூரா வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து இங்கே வந்து எது எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ஆட் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன வியாபாரம்னு சொல்லி பூரா கம்ப்ளீட்டாக ஆட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது கீழே வந்து எஃப்எஸ்எம் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. சேஃப்டி மித்ரா டீட்டெயில்ஸ் இப்போ அவைலபிள்னு சொல்லி எஃப்எஸ்எம் மித்ரா நம்பர் வந்து இருந்தால் அதில் மேலே கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் பிஸ்னஸ் இன்டெண்டட் டேட் ஆஃப் ஸ்டார்ட், பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருடங்கள் ஆச்சுன்னு சொல்லி அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பப்ளிக்காக ப்ரைவேட்டாக இல்லை ஆதர்ஸான்னு சொல்லியிருக்கான், அதை பார்த்து கொடுத்துங்க. இதில் என்ஏன்டே கொடுத்துங்க. நான் சொல்கிற ஆப்ஷனை மட்டும் கரெக்டாக போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்த்து வந்து வரும். 1000 ரூபாய்க்கு 5 வருஷம் அப்படி போட்டுக்கலாம். இதை நீங்கள் தனியாக அப்ளை பண்ணி மாற்றி போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கே 2500 ரூபா அப்படி மாதிரி வந்து வந்துடும். அதனால் போடுற ஆப்ஷனை வந்து கரெக்டாக போட்டுங்க. இதை வந்து உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் ஐடென்டி ப்ரூஃபு, இதில் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, சீனியர் சிட்டிசன் கார்டு எது வேண்டாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 3 MBக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. 3 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஃபோட்டோ ஐடி கார்டை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம கீழே வந்து வந்துட்டோம்னா அதர் டாக்குமெண்ட்ஸ், இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸு, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், ஹெல்த், என்ஓசி, எனி அதர் டாக்குமெண்ட்ஸ், இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அது இருந்தாலும் கூட இதில் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு இது மாதிரி வந்து எஃப்எஸ்எஸ்ஐ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வந்து தொழிலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். வெறும் 100 ரூபா மட்டும் ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 101 ரூபா ஜிஎஸ்டி சில்லறையை சேர்த்து உங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பே பண்ணி முடித்த பிறகு இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து 1 வீக்லேயே வந்து அது வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து பண்ணிக்கிடுவாங்க. நீங்களாம் தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்லி அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா 5 இயர்ஸுக்கே வந்து 1000 ரூபா சில்லற கட்டதான் வந்து வரும். இது நீங்கள் அப்ளை பண்ணால் அந்த தொழில் இதெல்லாம் வந்து வேறு மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அமௌண்ட் இது ஆட் பண்ணுறது எல்லாம் கொடுக்குறது வைக்கிறது நம்ம வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி நம்ம லேமினேஷன் பண்ணி கடையில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இதில் 5 இயர்ஸுக்கு 1200 ரூபா 300 ரூபா நம்ம கட்டினா போதும். இதே நீங்கள் இந்த மற்ற இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. 2000 சில்லற 2500 ரூபா 3000 4000 இப்படி அதிகமாகவும் வந்து வாய்ப்பு இருக்குது. பலசரக்கு கடைகள், அப்புறம் தேநீர் கடைகள், அப்புறம் காய்கறி கடைகள், அப்புறம் இந்த ரீட்டைலர் ஷாப்புகள், அப்புறம் ஃபோட்டோ ஸ்டூடியோ இது வந்து பயன்படுத்துகிறவங்க, இசேவை மையங்கள், இது பூராமே இந்த லைசன்ஸ் வந்து, அப்புறம் பழக்கடைகள், எத்தனையோ கடைகள் இருக்குது. சின்ன சின்ன கடைகள் பூராமே வந்து இதில் வந்து இந்த லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இந்த லைசன்ஸ்லேயே வந்து ஸ்டேட், சென்டர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அது 3 இதுலேயுமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அதை பார்க்க வந்து பாருங்கள். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதையும் வந்து பார்த்து க்ரியேட் பண்ணிக்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து சந்திப்போம்.